ஆணையருக்கு வணக்கம். தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் திரு விஜய் அவர்களுடைய மக்கள் சந்திப்பு இன்றைக்கு சேலத்தில் நடைபெற்றது. விஜய் வீட்டை விட்டு வெளியே வா, விஜய் வீட்டை விட்டு வெளியே வா, பனையூர் விட்டு வெளியே வா அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க அப்படின்னு ஏற்கனவே போன கூட்டத்தில் சொல்லியிருந்தாரு. இந்த கூட்டத்திலையும் அதையே சொல்லி என் வீடு தமிழ்நாடு தான், 8 கோடி மக்களும் என்னுடைய உறவுக்காரங்க தான் அப்படின்னு சொல்லி கொளுத்தி போட்டிருக்காரு. சேலத்தில் விஜய் பேசுடைய மொத்த பின்னணி என்னென்ன பேசினாரு, இறுதியில் சாட்டையை ஏன் கையில் எடுத்தாரு அப்படிங்கிறதான் இந்த காணொளியில தெளிவா பார்க்க போறோம். நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா, நியாயத்தை மட்டும் தான் சொல்லணும். இந்த கூட்டத்தில் விஜய் அவர்கள் பேச ஆரம்பிக்கும் போது கரேஜ் தாங்க எல்லாத்துக்குமே பேஸ். கரேஜ்னா பவர். அந்த பவர் எப்படி வருது தெரியுமா அப்படின்னாரு. பவர் எப்படி வருதா? பவர் ஒன்று காத்தாலையில் வரும், இல்லை சூரிய ஒளியில் வரும், இல்லைன்னா தண்ணீரில் வரும், இல்லை அனல் மின்னிலையோ அணுமின்லையோ அதில் வரும் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஓ, பவர்னா இவர் அதிகாரத்தை சொல்கிறான். பவர், அந்த பவர் எப்படி வருது தெரியுமாங்க? அதாவது அந்த அதிகாரம் ஒரு பவர்னா சக்தி, துணிச்சல், ஒரு ஆற்றல் எப்படி வருது தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்ல வர்றான். ஒரு பேச்சை துவங்கும் போது கூடியிருக்கிற மக்களுக்கு வணக்கம், வந்திருக்கிற காவல்துறைக்கு வணக்கம், இல்லை நண்பா நண்பீஸ் தோளா தோழிஸ் எல்லாம் வழக்கம்னு சொல்லுவார். நெஞ்சில் குடியிருக்கும் அப்படிம்பாரு. இப்போ அதெல்லாம் விட்டாப்புல. இப்போ நெஞ்சில் குடியிருக்கிறத கடைசியாக கொண்டு விட்டாப்புல. இப்போ முதல்ல வேற எங்கேயோ குடியிருக்காங்க போல, கடைசியாக தான் நெஞ்சில் குடியிருக்காங்க. எடுத்த உடனே கரேஜுங்கிறாப்புல. கேரேஜா? அது இந்த வண்டியெல்லாம் இப்போ அடைச்சி வைக்கிற இடமாச்சே அப்படின்னா கேரேஜ் இல்லைங்க, கரேஜ். கரேஜ்னா தைரியமா. இந்த கரேஜ்னா ஒரு கரேஜ் தாங்க எல்லாத்துக்குமே பேஸு. எவன் எழுதி கொடுத்தான்னு தெரியல. ஒரு குழந்தை ஒரு கட்டுரை போட்டியில் கலந்து கொண்டு நான் எம்எல்ஏ ஆனால் அப்படின்னு கட்டுரை போட்டி வச்சு, இல்லை நான் முதல்வர் ஆனால், நான் அமைச்சர் ஆனால் அப்படின்னு இந்த பள்ளிக்கூடத்தை பார்த்தீங்கன்னா 8ஆம் படிக்கும்போது இலக்கிய மன்றம் நடக்கும். அதில் நான் முதல்வர் ஆனால் அப்படின்னு கட்டுறப்பா எழுதிட்டு வந்து பேசுங்கன்றவாங்க. நான் முதல்வர் ஆனால் அப்படின்னு சொல்லி நான் முதல்வர்லாம் என்னென்ன பண்ணுவேன், நான் முதல்வரானால் அந்த கட்சிக்கு என்ன பேர் வைப்பேன் அப்படின்னு குழந்தைத்தனமாக ஒரு குழந்தை யோசிச்சா, ஒரு 8ஆம் படிக்கக்கூடிய பையன் யோசிச்சா அது எப்படி யோசிக்குமோ அப்படி ஒருத்தன் எழுதி கொடுத்துருக்கான். அதை உட்காந்து ஒருத்தன் மேடையில் பேசிக்கிட்டு இருக்கான். கரேஜ், அந்த கரேஜ் தாங்க எல்லாத்துக்குமே பேஸ். அவன் ரசிகர்லாம் பார்க்குறான். கரேஜா? இன்னும் கரேஜ்னா என்னது? கரேஜ்னு போட்டு பார்ப்போம். தைரியமா? ஐயோ, தைரியத்துக்கு இந்த ஆளுக்கு சம்மந்தமே கிடையாது. கரேஜ் தான் எல்லாத்துக்குமே பேஸுங்க. அந்த கரேஜ் இருந்தால் தாங்க நம்ம ஒரு பவர் கரேஜின்னு ஒரு மாதிரி பவருங்க. கரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தலைவா படத்தில் போய் ஜெயலலிதாவுடைய காலில் விழுந்து கிடந்தீங்களே, அதான் கரேஜிங்களாங்க. ஏங்க, சர்க்கார் படத்துக்கு போய் எடப்பாடி பழனிசாமி கிட்ட போய் உங்கள் அப்பாவும் பையன் உட்காந்தீங்களே, அதான் கரேஜிங்களா? அதான் தைரியங்களா? அதான் ஆற்றலுங்களா? அதான் துணிச்சலுங்களா? அதுதான் வீரமுங்களா? ஏனுங்க சொல்லுங்க, சொல்லு. நீ தான் தைரியமான ஆளத்தை சொல்லு, சொல்றா. அந்த கரேஜ், அந்த பவர் எப்படி வரும்லாமா? அதாவது யாராவது ஒருத்தங்க நம்மளை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணும்போது, நம்மளை பற்றி அண்டர் எஸ்டிமேட் பண்ணும்போது அந்த பவர் நமக்கு வரும். நம்ம ஏதாவது செஞ்சு காட்டணும், நம்ம சாதிச்சு காட்டணும் அப்படின்னு பவர் வரும். உங்களை யார் இப்போ அண்டர் எஸ்டிமேட் பண்ணுது? எஸ்டிமேட்டே பண்ணலையே. இப்போ யார் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுது? இவரை வந்து விமர்சிக்கிறாங்களாமா, இவரை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்களாமா. நான் எப்போதுமே மக்களுக்காக நீதி கேட்கத்தான் அரசியலுக்கு வந்தேன், ஆனால் நான் இப்போ எனக்காக நீதி கேட்க போகிறேன்றாரு. உலகத்திலே கட்சி தொடங்கினா மக்கள் பிரச்சனையை பேசத்தான் கட்சி தொடங்கப்பட்டிருக்கும். எல்லா கட்சி தலைவர்களும் அதுதான். ஆனால் தான் பிரச்சனையை மக்கள்கிட்ட போய் சொல்லிட்டு உட்காந்துருக்கான். நான் என்னங்க தப்பு பண்ணேன், நான் என்ன பாவம் பண்ணேன், என்னை ஏன் இப்படி விமர்சனம் பண்ணுறீங்க, என்னை ஏன் இப்படி கேலி பண்ணுறீங்க, உங்களுக்காக நான் அரசியலுக்கு வந்து தப்பா சொல்லுங்க கோபால், தப்பா அப்படின்னு கேட்டுருக்காப்புல. கட்சி கூட்டம் போட்டு சேலத்தில் இரும்பு உருக்காலையில் பிரச்சனை இருக்கு. இன்னைக்கு சேலத்தில் இருக்கக்கூடிய தாதுக்களை திருட மத்திய அரசு திட்டமிடுகிறது, அதற்காக 8 வழிச்சாலை அமைப்புன்னு சொல்லுது. அதை பற்றி பேசிக்கலாம். சேலம் செவ்வாய்ப்பேட்டையில் முழுக்க தமிழர்கள்ட்ட இருந்த தொழில் வடநாட்டுக்காரன் கட்டுப்பாட்டில் போயிடுச்சு. சேலம் முழுக்க வட மாநிலத்துடைய கட்டுப்பாட்டுக்கு மாறி இருக்கிறது. பூர்வகுடி மக்களாக இருக்கக்கூடிய வன்னியர்களும் கவுண்டர்களும் அங்கே இருக்கக்கூடிய பிற தேவேந்தர்களும் பறையர்களும் ஆதி தமிழ் குடிகளும் புறக்கணிக்கப்பட்டிருக்காங்க. சேலத்துடைய மொத்த வருவாயும் வடநாட்டுக்காரன் தூக்கிட்டு போறான். அதை பற்றி ஒரு வார்த்தை பேச தைரியமோ துணிச்சலோ தெம்போ திராணியோ இல்லாத இந்த கோலை மக்கள்கிட்ட நீதி கேட்கிறாரம்மா. மக்கள்கிட்ட நீதி கேட்டு நான் உங்களுக்கு நீதி கேட்க தான் நான் வந்தேன், இப்போ எனக்கு நீதி கேட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த இடத்துக்கு வந்துட்டல.
உங்களுக்கு நீதி கேட்கணும்னா நீதிமன்றத்தில் போய் நீதி கேளுங்க. நீதிமன்றத்தில் 1.5 கோடி ரூபாய் அபராதம் கட்டுவதற்கு, சரியாக வருமான வரியை கட்டாம 1.5 கோடி ரூபாய் அபராதம் கட்டின இந்த கரேஜ் இல்லாத, இந்த வீரம் இல்லாத, இந்த தைரியம் இல்லாத இந்த கோலை மக்கள்கிட்ட போய் நீதி கேட்குதான். ஓட்டுக்கு எல்லாரும் நான் சொல்ற மாதிரி உறுதிமொழி எடுங்க. ஓட்டுக்கு நான் பணம் வாங்க மாட்டேன், என் உரிமையை விற்க மாட்டேன், நான் இதுக்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு உறுதிமொழி எடுக்கணுமா? ஓட்டுக்கு பணம் வாங்க மாட்டேன்னு இருக்கட்டும், ஓட்டுக்கு என் உரிமையை விற்க மாட்டேன்னு இருக்கட்டும், அதெல்லாம் சரிதான். ஓட்டுக்கு பணம் வாங்க மாட்டேன், உரிமையை விற்க மாட்டேன், ஊழல் செய்ய மாட்டேன், வருமான வரியை முறையாக கட்டுவேன் அப்படின்னு உறுதிமொழி எடுத்து வச்சிருக்கலாம்ல. ஓட்டை விற்க மாட்டேன், உரிமையை விற்க மாட்டேன்னு உறுதிமொழி எடுக்க சொல்கிற விஜய் அவர்கள், நான் லாட்டரி சீட்டு வாங்க மாட்டேன், நான் பிளாக் டிக்கெட் வாங்க மாட்டேன், வருமான வரியும் ஒழுங்காக கட்டுவேன் அப்படிங்கிற உறுதிமொழி எடுக்கிறதுக்கு தைரியமோ, துணிச்சலோ, தெம்போ, திராணியோ, கரேஜோ இருக்கா? கரேஜோ இருக்கா? அதெல்லாம் இல்லைங்க. இல்ல. பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லக்கூடிய விஜய் அவர்கள், என் ஓட்டுனுடைய உரிமையை விற்க மாட்டேன்னு சொல்லக்கூடிய விஜய் அவர்கள், விருப்ப மனுவை விற்கிறீங்களே அது மட்டும் சரியா? 100 ரூபாய்க்கு உங்க விருப்ப மனுவை உள்ள வாங்கிட்டு வந்து வெளியே 500 ரூபாய்க்கு உங்க தொண்டை வித்திருக்கானே அது சரியா? மதுரையில் உட்பட பல்வேறு திரையரங்குகளில் ஜனநாயகன் படம் வெளியாக போறதாக அறிவிக்கப்பட்ட ஜனநாயகனை டிக்கெட்டை 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து 1000 ரூபாய்க்கு வித்தானே அது சரியா? உங்களுடைய புசியானது மாவட்ட செயலாளர் போஸ்டிங்க்கு 1 கோடி ரூபாய் பணம் வாங்கியிருக்காரு. ஆதாரத்தோடு வச்சிருக்கிறேன், பல ஆடியோக்களை வச்சிருக்கிறேன், சில பேருடைய இது கருதி வெளியிடாமல் வச்சிருக்கிறேன். அது சரியா? இப்போ தேர்தலில் சீட்டு ஒன்று எனக்கு 2 கோடி டிடி கொடு, 2 கோடி பணம் கொடுன்னு சொல்லி வாங்கியிருக்காரு அது சரியா? ஓட்டுக்கு பணம் வாங்கக்கூடாது. ஆமாம், ஓட்டுக்கு பணம் கொடுப்போன் பாவி, பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போடும் தேச துரோகி என்று தெய்வ திருமணம் முத்துராமலிங்க சொல்றாரு. அதே போல அறிஞர் அண்ணாதுரை தங்கம் போன்ற வாக்குகளை தவிட்டுக்கு வித்துறாதீங்கன்றாரு. உங்களுடைய உரிமைகளை சில ரொட்டு துண்டிகளுக்காக வித்துறாங்கன்னு சொல்லி அண்ணன் அம்பேத்கர் சொல்றாரு. எல்லாரும் சொல்லியிருக்காங்க. ஆனா நீங்க அவங்க சொன்னபடி நடந்தாங்க. நீங்க நடந்திருக்கீங்களா? உங்க கட்சி நடக்குதா? ஓட்டுக்கு பணத்தை வாங்காதுன்னு சொல்லிட்டு உங்களுடைய வேட்பு மனுவை, விருப்ப மனுவை விற்கிறீங்க. அதை வெளியே வந்து பிளாக்ல விற்கிறான், பிளாக் டிக்கெட் விற்கிறான், சீட்டுக்கு நோட்டுக்கும் காசு வாங்குறான், வேட்பாளர் தேர்வுக்கும் பொறுப்பாளர் தேர்வுக்கும் காசு வாங்குறான். இது மட்டும் சரியா? ஊழல் லஞ்சத்தை பத்தி, நேர்மையை பத்தி பேசுவதற்கான தகுதி முதல்ல உங்ககிட்ட இருக்கா? நீதிமன்றத்தால 1.5 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்ட நீங்க, பல கோடி ரூபாய் சொத்துக்களை மறைத்த நீங்க, ஊழல் லஞ்சத்தை பத்தி, நேர்மையை பத்தி பேசலாமா? நோ. என்னன்னா அது ரொம்ப தப்பா இருக்குண்ணா. எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு நெருக்கடி? நான் எங்கேயுமே பேசக்கூடாது, எந்த மண்டபத்திலையும் பேசக்கூடாது, எந்த இடத்துலையும் பேசக்கூடாது. எஸ்ஓபின்னு சொல்லுவாங்க, ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிவ் ப்ரொசீஜர். ஆனால் எனக்கு மட்டும் ஸ்டாலின் சார் ஆப்ரேட்டிவ் ப்ரொசீஜர் இருக்கு அப்படிங்கிறாரு. எந்த இடத்துல தமிழக வெற்றி கழகத்திற்கு கூட்டம் போடுவதற்கு அனுமதி காவல்துறை மறுத்துச்சு? திருச்சியில் மரக்கடைக்கு வந்தார். எனக்கு தெரிஞ்சு திருச்சி மரக்கடையில் இவ்வளோ பேர் கூடியதே கிடையாது. ஆனால் திட்டமிட்டு கூட்டினாங்க. காவல்துறை முழு ஒத்துழைப்பு கொடுத்துச்சுல. திருச்சி வானூர்தி நிலையத்தில் தொடங்கி திருச்சி மரக்கடை வரைக்கும் 5 கிலோமீட்டர் 5 மணி நேரம் கடத்தினார். காவல்துறை நினைச்சிருந்தா மொத்த பேரையும் களைச்சி அடிச்சு, என்னோட பார்த்துக்கிட்டு இருக்க, நேராக அரியமங்கலம் பால் பண்ணைக்கு வந்து உள்ள வண்டி எப்படியா, இன்னும் பஸ்ஸில் தான் ஏறி வருவியா? ஒரு 200-300 போலீஸ், 5000 போலீஸை திரட்ட முடியாது. நிப்பாட்டி தான் உங்களை கொண்டு போய் 10 நிமிஷத்தில் மரக்கடை நிப்பாட்டி கூட்டத்தை பேசிட்டு 1 நிமிஷத்தில் கலைஞ்சு போ சொல்ல முடியாது. காவல்துறை முழு ஒத்துழைப்பு கொடுக்க போய் தான் உங்களுக்கு அனுமதி இல்லாத ரோட் ஷோ காவல்துறை அனுமதி கொடுத்துச்சுல. அப்படியே கிளம்பி அரியலூருக்கு போனார். போகும்போது மணி 10 மணி. மெதுவாக திருச்சியிலேருந்து அரியலூர் போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுங்க? ஏன் இங்கேருந்து கோவாவுக்கு படப்பிடிப்புக்கோ இது கல்யாணத்துக்கு போனீங்களே, அப்போல்லாம் இவ்வளோ க்ரௌடு வரலையே. உங்கள் வீட்டு பக்கத்தில் அம்பேத்கர் சிலைக்கு மாலை போட வந்தீங்களே, அப்போ உங்கள் பின்னாடி 10,000 பேர் திறந்து வந்தானா? பெரியார் திடலுக்கு போய் மாலை போட்டிங்களே, அப்போ திறந்து வந்தானா? இப்போ சமீபத்தில் நட்சத்திர விடுதியில் ஒரு திருமணம், நம்ம ஜெகன்மோகன் ரெட்டியோடைய உறவினர் திருமணம், அங்கே போனீங்களே. தயாரிப்பாளர் சிவா அவருடைய வீட்டு திருமணத்துக்கு வந்தீங்களே, அப்போல்லாம் க்ரௌடு வரலையே. அப்போ நீங்கள் க்ரௌடை காட்டணும், மாஸ் காட்டணும்னு போகிறீங்க. அப்போதும் காவல்துறை உங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்துறாங்க. அரியலூருக்கு போகிறீங்க, பெரம்பலூருக்கு நைட்டு 1 மணிக்கு வர்றீங்க. ஆனால் 1 மணிக்கு 10 மணிக்கு மேலே பேசக்கூடாதுனால காவல் திருப்பி அனுப்புது. ஆனால் வந்துட்டு தான் போகிறீங்க. திருப்பி அடுத்த வாரமே நாகப்பட்டினம் வாரீங்க, திருவாரூர் வாரீங்க. இந்த பகுதியில் காவல்துறை முழு ஒத்துழைப்பு கொடுக்குது. கரூரில் சம்பவம் நடைபெறுது, 41 பேர் இறந்து போகிறான். அதற்கு பிறகுதான் விஜய் வந்தா இப்படி ஒரு இறப்பு ஏற்படக்கூடாது, விஜய் வந்தா கூட்டம் கூடுது, விஜய் வந்தா பெரிய மாசு ஏற்படல, செத்து போயிடக்கூடாது அப்படின்னு காவல்துறை ரெஸ்ட்ரிக்ஷன் போடுறாங்க. நீங்க நான் வெளிப்படையே சொல்றேன், விஜய் அவர்களுக்கு எந்த ஊர்ல கூட்டம் பண்ணணும், நான் இடம் அனுமதி வாங்கி தரேன். தனியார் திடல் எல்லா ஊர்லயுமே கிடக்குது.
அந்த தனியாரோட பேசி இடத்த வாங்கினோம்னா இவ்வளோ பேர் கூட போகிறோம், இவ்வளோ பார்க்கிங் இருக்குது, இந்த வசதியில் செஞ்சு கொடுக்க போகிறோம், இவ்வளோ நிற்க போகிறோம், தண்ணி கொடுக்கணும், கழிவறை கொடுக்கணும், எல்லாம் கொடுத்துட்டா காவல்துறை அனுமதி கொடுக்க போகிறாங்க. திருச்சியில் நாம் தமிழ் கட்சியின் மாநாடு திண்டுக்கல் நெடுஞ்சாலையில் வருகிற பிப்ரவரி 21 வர்ற சனிக்கிழமை நடைபெற போகுது. நாங்கள் ஒரு திடலை வாடகைக்கு எடுத்தோம். காவல்துறை திடலுடைய மேப்பையும் அக்ரிமெண்ட்டையும் கொண்டு போய் கொடுத்தோம். காவல்துறை அனுமதி கொடுத்தாங்க. கழிவறை வைக்கணும், சிசிடிவி வைக்கணும், தண்ணீர் வைக்கணும், இந்த போக்குவரத்து கிளியர் பண்ணைகளுக்கு இத்தனை பேர் கொடுங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து பார்க்கிங்க்கு இத்தனை பேர் கொடுங்கன்னு சொன்னாங்க. பாதுகாப்புக்கு இத்தனை பேர் கொடுங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் 600 பேரை வந்து உங்களுக்கு தர்றோங்கய்யா அப்படின்னு சொன்னோம். காவல்துறை 250 காவலர்கள் நாங்கள் தரோன்னு சொல்லியிருக்காங்க. வேலைகள் நடந்து கொண்டிருக்கு. நாம் தமிழர் கட்சிக்கு காவல்துறை எப்படி அனுமதி? நாங்கள் சரியாக செய்வோம். எங்கள் கூட்டத்தில் ஒருத்தருடைய பாதுகாப்பு கூட அச்சுறுத்தல் வராது, இது வரைக்கும் வந்தது கிடையாது. காவல்துறையே வந்தாலும் காவல்துறையை உட்கார வச்சு நாம் தமிழர் கட்சி தன்னார்வலரோடு அந்த வேலையை பார்ப்பாங்க. ஒரு சின்ன பிளாஸ்டிக் பை கூட அந்த இடத்துல கிடக்காது என்பது நாம் தமிழர் கட்சி நடத்திய கூட்டங்களுடைய வரலாறு. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கூட்டங்கள் நாம் தமிழர் கட்சிக்கும் கூடி இருக்கிறது. இது வரைக்கும் சின்ன அசம்பாவிதம் கூட நடந்து கிடையாது. ஆனால் உங்கள் கூட்டத்தில் அப்படியா? இன்னைக்கு காவல்துறை எனக்கு அனுமதி மறுக்குது, காவல்துறை என்னை முடக்க பார்க்குது, தமிழ்நாடு அரசு எனக்கு அனுமதி மறுக்குது, மண்டபம் கிடைக்கல, இடம் கிடைக்கல. அப்புறம் இந்த இடம் கிடைச்சது. இந்த இடத்துல காவல்துறை கொடுத்த எல்லா நிபந்தனைகளையும் நாங்கள் நிறைவேற்றக்கூடியதான். நேற்று தான் உங்களுடைய சேலம் மாவட்ட செயலர் பார்த்திபன் பேட்டி கொடுக்குறாரு. அந்த பேட்டியில் காவல்துறை கொடுத்த எல்லா நிபந்தனையும் நிறைவேற்றக்கூடியதான், எல்லாமே சரியாக தான் இருக்குது, எல்லா ப்ரொசீஜரும் நல்லா இருக்குன்றாங்க. இன்னைக்கு அதே அவரே மேடையில் ஏறி காவல்துறை எங்களை முடக்குது அடக்குதுன்றாரு. இந்த கிரவுடு மென்டாலிட்டிமா, கூட்டத்தை பார்த்தா ஒரு உத்வேகம் உள்ள வரும். நம்ம கத்துறாண்டா, போட்டு விடுவோம்டா அப்படின்னு போட்டு விடுது. அந்த நேரத்தை மைக்கை பார்த்தோன்னே ஃபுல்லாக ஆஃப் பண்ணி ரமேஷ் சுரேஷ் அப்படின்னு மாறி மாறி சாக்லேட் சாப்பிடுவீங்கள, சொல்லுங்க ரமேஷ், சொல்லுங்க சுரேஷ், நீ பேசு நீ பேசு, நீங்கள் பேசுங்க, நீங்கள் பேசுங்க, எங்க நீங்கள் பேசுங்க, எங்க நீங்கள் பேசுங்கன்னு புஷியும் பார்த்திபனும் மாறி மாறி பண்ணுறாங்க. ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் கூட துணிந்து கருத்துக்களை பதிவு பண்ண முடியாத கோழைகளெல்லாம் சுற்றி வச்சுக்கிட்டு இவர் ஆட்சியை பிடிக்க போகிறாராம், அதிகாரத்தை பிடிக்க போகிறாராம். இதுக்கு வந்து காவல்துறை இவருக்கு அடக்கு தான், இவரை ஒடுக்கு தான், இவருக்கு இடம் கிடைக்க மாட்டேங்குதான். இன்னைக்கு 41 பேர் கரூரில் மரணம் அடைஞ்சது போல இன்னைக்கு சேலம் கூட்டத்தில் சூரஜ் என்கிற வெள்ளிப்பட்டில் பணி செய்யக்கூடிய ஒரு தொழிலாளி இறந்து போயிருக்காரு. அவர் மகாராஷ்டிராவை சார்ந்தவர். அவருக்கும் தமிழக வெற்றிடத்துக்கு என்ன சம்மந்தம்னு தெரியல, எப்படி இவங்க ஆளை கூட்டுந்தாங்கன்னு தெரியல. பாஸ் லோனுக்கு மட்டும்தான் அனுமதி, பொறுப்பாளருக்கு மட்டும்தான் அனுமதி, 4998 பேர் தான் உள்ளே வர போகிறாங்கன்னு சொல்லி காவல்துறை அனுமதி வாங்கியிருக்காங்க. சேலம் மாவட்ட பொறுப்பாளர்கள் பூத் ஏஜென்ட்டு இந்த ஏஜென்ட் தான் வர போகிறாங்கன்னு, ஆனால் எல்லாரையும் காசு கொடுத்து கூட்டு வந்திருக்காங்க. அப்படி தான் வெள்ளிப்பட்டறை சூரஜ் உள்ளே வந்திருக்காரு. இவர் வந்து அறுத்து தள்ளுவாருன்னு சொல்லி அதிகாலையிலேருந்து காத்திருந்துருக்காங்க. 10 மணிக்கு வந்துட்டாங்க. இவர் ஆட்டிக்கிட்டு பொறுமையாக 12 மணிக்கு வராரு. 3.5 மணி நேரம் 4 மணி நேரம் வெயிலில் காத்து கிடந்ததுனால தண்ணீர் இல்லாமல் சுருண்டு விழுந்து விஜய் டிஎம்கேவா டிவிகேவா தீய சக்தியா தூய சக்தியா அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போதே அவர் உயிர் பிரிஞ்சிருச்சு. இதனால தாண்டா காவல்துறை அனுமதி மறுக்குது. இவ்வளவு நாள் இதை நான் மட்டும் தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். இப்ப களமே சொல்லுது, 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒண்ணு தூய சக்தி டிவிகே, இன்னொன்னு தீய சக்தி டிஎம்கே. அதே அநாகரிகம். ஒரு காவலர், பெண் காவலர் சாலையில் வந்து குறுக்க போயிட்டு இருக்காங்க. அவங்க மேலே வந்து வண்டியை கொண்டு ஏற்றி அந்த பெண் காவலர் பறந்து போய் விழுந்திருக்காங்க. இதனால தான் காவல்துறை நெருக்கடி கொடுக்குது. ஒருத்தன் கூட தலைக்கவசம் போல, ஒருத்தன் கூட ரூல்ஸை மதிக்கல. இல்லை QR கோடு போட போகிறோம், நாங்கள் அப்படி பண்ணுறோம், மலை மேலே ஏறக்கூடாது. நம்ம எல்லாரும் இப்போ எதுக்காக வந்திருக்கோம்? எதுக்காக வந்திருக்கிறோம்? விஜயை பக்கத்தில் பார்க்க வந்திருக்கோம். அதுக்கு வரல, நம்ம எல்லாம் மக்களை பாதுகாக்க வந்திருக்கோம். 8 மணி நேரம் வெயில நிற்கணும், நிற்பியா? தண்ணி குடிக்க கூடாது, குடிப்பிய குடிக்காம இருப்பியா? மலை ஏறினா என்ன பண்ணுவேன்? நாங்களும் பின்னாடி ஏறுவோம். நீ அவனை கட்டுப்படுத்தணும். நாங்கள் ஏன்டா 8 மணி நேரம் தண்ணி குடிக்காமல் இருக்கணும்? நாங்கள் ஏன்டா வெயிலில் கிடந்து சாகணும்? அவன் 20 நிமிஷம் பேசிட்டு போகிறதுக்கு நாங்கள் 8 மணி நேரம் காத்துக்கணுமா? என்ன சமைக்கிறது 8 மணி நேரம், சாப்பிட்றது 10 நிமிஷமா? அப்படிங்கிற மாதிரி இப்போ உட்காந்துக்கிட்டு இவர் வந்து பெரிய ஆர்மி மேஜர் ஜெனரல் மாதிரி உட்காந்து சேலம் மாவட்ட செயலாளர் பார்த்திபன், கட்சியில் இருக்கிற அத்தனை பேருமே பூமரங்கள். அதில் பூமரங்கள் டு த கோரா இருக்காரு அந்த பார்த்திபன். அவர் பெரிய மீசை மட்டும் தான் பெரிய மீசை, ஆள் வந்து டம்மி பீஸு. உட்காந்துக்கிட்டு ஒரு 100 பேர் நிப்பாட்டி அவர் பயிற்சி கொடுக்குறாப்புல. நம்ம 8 மணி நேரம் நிற்கணும், தண்ணி குடிக்கக்கூடாது, சாப்பாடு குடிக்கக்கூடாது, யூரின் கூட போக முடியாது. என்னென்ன பெரிய போருக்கு எதுவும் போறீங்களா? கச்சத்தீவு எதுவும் மீட்க போறீங்களா? இல்லை கேரளாவோட சண்டை போட்டு முல்லை பெரியார் உரிமை எதுவும் மீட்டு தர போறீங்களா? அப்படியே அங்கிட்டு திரும்பி ஒக்கனைகளுக்கு போய் மேகதாது அணைக்கட்டை தடுத்து நிறுத்த போறீங்களா? இல்லை காவிரியில் சரிபங்கு நீர் எதுவும் வாங்கி தர போறீங்களா?
இல்லை ஆந்திரா காட்டுக்குள்ள சுட்டுக் கொல்லப்பட்ட 22 தமிழுக்கு நியாயம் கிட்ட ஆந்திராவுக்கு நடைபெற போறீங்களா? இல்லை இப்போ இந்த பாகிஸ்தான்லேருந்து வந்து சுட்டு கொண்டாங்களே ஒரு 29 பேர், அதுக்கு நியாயம் கேட்டதும் பாகிஸ்தானுக்கு போது வழக்குக்கு ஜெட்டி விமானத்தை ஏறி போகிறீங்களா? புரியலையே. இல்லை அருணாச்சல பிரதேசம் பார்ல போயிட்டு சீனாவில் இருந்து சண்டை போட போகிறீங்களா? ஏன்னா ஒரு கூட்டு நடத்துறதுக்கு தண்ணி குடிக்க முடியாது, சாப்பாடு போக முடியாது, நீ அங்கே போக முடியாது, இங்கே முடியாது. தண்ணீர் இருக்கணும், சாப்பாடு இருக்கணும், எல்லாம் இருக்கணும். அடிப்படை மனித உரிமைகள் மதிக்கப்படணும். 8 மணி நேரம் தண்ணி குடிக்காம 8 மணி நேரம் சாப்பிடாம இருந்தாம்னா அந்த 100 பேர் மூலம் செத்துருவான். அவன் பாதுகாப்பு கொடுக்கறதில்ல, அவனுக்கு மேலே பாதுகாப்பு கொடுக்கணும். பாதுகாப்பு கொடுக்க வந்த இடத்துல காப்பாற்ற வந்த இடத்துல காப்பாற்றி விட்டியம்மா அப்படிங்கிற மாதிரி பாதுகாப்பு கொடுக்க வந்தவன் செத்து போயிடுவான். இவன் யாருங்க செத்துருக்காரு? பாதுகாப்புக்கு யாருமே இல்லையா? பாதுகாக்க வந்தவர் தாங்க செத்துட்டாரு. 8 மணி நேரம் தண்ணி குடிக்க சொல்லி பேயில போவான் பார்த்திபன் சொல்லியிருக்கான். 8 மணி நேரம் சாப்பிட கூடாது பேயில போவான் பார்த்திபன் சொல்லியிருக்கான். செத்து போயிட்டாங்க. அப்படித்தான் இந்த சூரஜை கூட்டு போயிருப்பாங்க போல. தண்ணி சாப்பிடுவியா? சாப்பிட மாட்டேங்க. சாப்பாடு போடுவியா? சாப்பிட மாட்டேங்க. யூரின் நான் உள்ளுக்குள்ளே போயிருவேங்க அப்படின்னா போயிட்டாரு. காசை வாங்கிட்டு உள்ள பிடிச்சி போடாம வெளியில விட்டுருக்கிய, இன்னும் எத்தனை பேர் குடிய கெடுக்க போறாங்களோ. அந்த மாவட்ட செயலர் பார்த்திபன் சொல்றாப்புல, நமக்கு அரசியல் தெரியாதுன்னு சொல்றாங்க. 30 வருஷமா நம்ம அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 30 வருஷமா இந்த சேலத்தில் மட்டும் 5000 மன்றம் திறந்திருக்கோன்றான். 5000 மன்றம் திறந்திருக்கியா? 5000 மன்றம் திறந்தது தான் அரசியலா? சேலத்தில் கல்குவாரி பிரச்சனை இருக்குது, எதிர்த்து போராடி இருக்கோம். சேலத்தில் கனிமவள கொள்ளை நடக்குது, எதிர்த்து போராடி இருக்கிறோம். சேலத்தில் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரான போராட்டம் நடக்குது, அதில் போராடி இருக்கிறோம். சேலத்து மக்களுடைய வாழ்வாதாரம், நீர்நிலைகள் பிரச்சனை, விவசாய பிரச்சனை, இதுக்கு போராடி இருக்கிறோம். அப்படின்னா அது ஒரு அரசியல் போராட்டம், மக்கள் போராட்டம்னு சொல்லலாம். சேலத்தில் விஜய் மன்றம் திறந்திருக்காங்களாம். ஏன் விஜய் பிறந்தநாள் கொண்டாடணும் அப்படின்னு சொல்ல வேண்டியதானே? இல்லை ஒவ்வொரு படத்துக்கும் நம்ம பாலாபிஷம் ஊற்றிருக்கோம், ஒவ்வொரு படத்துக்கும் கட் அவுட்டுக்கும் நம்ம தேங்காய் வடலை போட்டிருக்கோம். ஒவ்வொரு முறையும் விஜயனுடைய படம் ரிலீஸ் ஆகும்போது ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துக்கொண்டா, இதை விட என்னடா அரசியல் வேணும் அப்படின்னு சொல்லுங்களேன். மன்றம் திறந்து போர்டு வச்சிருக்காங்களாமா. இது பல்வேறு அரசியல் ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாத்தையும் மீறி தான் அந்த இடத்துல நம்ம போர்டு வைக்கிறோம். இதை விட நமக்கு என்ன அரசியல் தெரியணும்? இதுதான் அரசியல்னு எனக்கு தெரியாமல் போச்சு, இப்போதான் தெரிஞ்சுது. அதாவது விஜய் ரசிகர் மன்ற போட ஊருக்கு ஊர் வைக்கிறதுக்கு பேர் தான் அரசியல்னு அவன் நம்பிக்கிட்டு இருக்கான் பார்த்தியா? அதனால தான் அவன் விஜய் கட்சியில் இருக்கான். அதனால தான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் அவனை தற்கூரின்னு சொல்கிறாங்க. ஏன் இவங்க தற்கூரி தெரியுதா? ரசிகர் மன்ற போர்டு வைக்கிறதுக்கு பெயர் தான் அரசியல். ரசிகர் மன்ற போர்டு வைக்கும் போது இந்த ஊரில் என்ன வைக்கிறீங்க அப்படின்னு ஒரு திமுக காரர் கேட்பாரு, இந்த ஊரில் வைக்கிற ஒரு அதிமுக கேட்பாரு, அண்ணே வச்சுக்கிறோம்னே, என்னண்ணே பார்த்து பண்ணிக்கோம்னே அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட பேசி சரிபட்டி காவல்துறை பேர்லாம் பேசி அது வைக்கிறதுக்கு பேர் அரசியல். அது ஒரு எதிர்ப்பு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. உண்மையான அரசியல்னா என்னன்னே தெரியாத ஒரு கூட்டம் 30 வருஷமா போர்டு வச்சேன் அதனால நான் அரசியல் பண்ணியிருக்கேன்னு சொல்ற மாவட்ட செயலாளர் 30 வருஷமா நடிச்சிருக்கிறேன் அதனால நான் அரசியலுக்கு வந்திருக்கேன் சிஎம் ஆக்குன்னு சொல்லக்கூடிய தலைவன். எப்படிப்பட்ட காம்பினேஷன் பாருங்க, ரேர் காம்பினேஷன்ல. டேய் இங்கடா டேய், சேர்க்கை சேர ஒரு நியாயம் வேணாமடா, ஊர் விட்டு வேணா ஒண்ணா கூடிருக்காங்க. அது மட்டும் இல்ல, எங்க தொண்டர்களை வந்து தளபதி மதிக்க போய் தான், எங்கள்ல அவர் ஒருத்தரா இருக்க போய் தான், அவர் எங்களை விரும்ப போய் தான், அவர் வந்து எங்களை உங்களை குடும்பத்தில் ஒருத்தரா பார்த்தாரா? இல்ல. எங்களை உங்களை அவர் சொத்தெல்லாம் பிரிச்சு கொடுத்தாரா? இல்ல. எங்களை உங்களை அவர் எப்படி பார்த்தாரு? எங்களை 15 படங்களை நடிக்க வச்சிருக்காரு. ஓ, ஒரு பெரிய கூத்துப்பட்டில் வந்து பரிசு வந்தவர் அப்படியே ஒரு 15 படத்தில் நடிச்சு 20 தேசிய விருதை வாங்கிட்டாப்புல. யாரா இவன் படத்தில் நடிச்சுக்கான்னு சொல்லி நம்ம தம்பி கேமராமேன் தம்பிகிட்ட கேட்டால், ஆனால் அந்த கோர்ட்டு படத்தில் பிரேம்ஜி எப்போ வரும்போது ஒரு இன்ஸ்பெக்டர் போலீஸை பிடிப்பார்லண்ணே, அவன் தானே இவன். நீ சொன்னதுக்கப்புறம் தானே தெரியுது பல படத்தில் நடிச்சிருக்குது. அப்படிப்பட்ட கேரக்டர் இவர் கொடுத்து நடிக்க வச்சிருக்காப்புல. அதாவது மாவட்ட செயலாளரை இவருடைய படங்களில் 15 படங்களை நடிக்க வச்சுட்டாராம். அதனால் அந்த மாவட்ட செயலர் என்ன சொல்கிறாரு, 15 படங்களை தளபதி என்ன நடிக்க வச்சிருக்காரு. ஒரு சாதாரண கிராமத்தில் பிறந்த என்ன 15 படங்களை நடிக்க வச்ச என் தளபதியை இதுக்காக நான் முதலமைச்சராக்கி காட்டுன்றான். 15 படங்கள் நடிக்க வச்சா வீட்டில் கூட்டு ஒரு நாள் விருந்து போடு, இல்லை 4 சால்வையை போடு, இல்லை ஒரு புத்தகத்தை போடு. 15 படத்தில் காசு வாங்கிக்கிறதுனா அந்த காசை கொஞ்சம் பாதி காசை கமிஷனாக கொடு. இல்லை அவன் படத்தை முதல் காட்சி பாரு, ஒரு டிஸ்ட்ரிபியூட் எடுத்து இந்த 15 படத்தை நடிக்க வச்சது இல்லாமல் என்னை டிஸ்ட்ரிபியூட்டர் ஆக்கி, என்னை ப்ரொடியூசர் ஆக்கி, இன்னைக்கு நான் ப்ரொடியூசர் கவுன்சில் இருக்கேன், நான் டிஸ்ட்ரிபியூட்டர் கவுன்சில் இருக்கிறேன், நடிகர் சங்கத்திலையும் இருக்கேன்னா அது காரணம் தளபதியா. அதனால இந்த தளபதி முதலமைச்சர் ஆகணும். நான் 30 வருஷமா நடிச்சிருக்கிறேன், என் படத்தை நீங்கள் பார்த்துருக்கீங்க, அதனால என்னை முதலமைச்சர் ஆக்குங்க அப்படின்னு ஒரு பக்கம். என்னை டிஸ்ட்ரிபியூட்டர் ஆக்கியிருக்கீங்க, ப்ரொடியூசர் ஆக்கியிருக்கீங்க, என்னை நடிகர் ஆக்கியிருக்கீங்க, நீங்கள் முதலமைச்சர் ஆகுன்னு இவன் பக்கம். டே யாரா நீங்களாம்? முதல்ல எப்பேற்பட்ட ஆட்களை பாருங்க. இவங்க கொடுக்குற வந்து பேச்சு கிடையாது, ஒப்புதல் வாக்குமூலம். இதுதான் இவங்களுடைய அரசியல். நான் நடித்தேன் ஓட்டு போடு, என்னை நடிக்க வச்சிங்க உங்களுக்கு ஓட்டு போடுவேன். நான் சுதந்திரத்திற்காக போராடினேன், நான் மக்களுக்காக சிறைக்கு போனேன், எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி காமராஜர் கேட்கல.
நானும் சுதந்திரத்துக்காக போராடினேன், நேதாஜி சுபாஷ் சந்திர படைக்கு பேசி பேசி ஆட்கள் அனுப்புனேன், குற்றப்பரம்பரை சட்டத்தை ரத்து பண்ண வச்சேன், எனக்கு ஓட்டு போடணும் முத்துராமலிங்கர் கேட்கல. ஆனால் 2 பேரும் சுதந்திரத்திற்காக போராடியதால், சுதந்திரத்திற்காக பேசியதால், சிறை சென்றதால் ஒருவரை முதல்வராகவும் இன்னொருவரை தொகுதிக்கே போகாமல் பாராளுமன்ற சட்டமன்ற வேட்பாளராகவும் உறுப்பினராகவும் மக்கள் ஆக்கினாங்க. அண்ணாதுரை மொழிப்போர்ல சரியா அரசியலை பண்ணி அதிகாரத்தை கைப்பற்றினாரு. பேச்சின் மூலமாக, எழுத்தின் மூலமாக தமிழ் பற்றோடு நடந்து கொண்டார். அந்த காலகட்டத்தை சரியா பயன்படுத்தார், நேர்மையா இருந்தார். அதனால மக்கள் ஓட்டு போட்டாங்க. ஆனா எம்ஜிஆர் வள்ளல் தன்மையோடு நடந்து கொண்டார். திரைப்படங்கள்ல நல்லதை பேசினாரு, நல்லதை நடிச்சாரு. பெண்களை கொடுமைப்படுத்துவது போல, மது அருந்துவது போல, சிகரெட் அடிப்பது போல காட்சி வைக்க மாட்டாரு. மக்களுக்கு ஒரு பெரிய கிரேஸ் இருந்துச்சு. அதனால அவருக்கு ஓட்டு போட்டாங்க. மக்கள் அவரை தேர்ந்தெடுத்து முதலமைச்சர் ஆக்குனாங்க. அம்மையார் ஜெயலலிதா போல்டு லேடி, இரும்பு பெண்மணி. அதே எம்ஜிஆருடைய பின்னணியில் வந்ததுனால அவருக்கு வாக்கு செலுத்தினாங்க. அதே போல தான் கலைஞர் கருணாநிதியும் அண்ணாதுரையுடைய பின்தொடர்பாளராக வந்தனால அவர் ஓட்டு போட்டாங்க. ஆனால் நான் நடித்தேன், எனக்கு ஓட்டு போடு, நீங்கள் நடிக்க வச்சு நீ அழகு பார்த்தீங்க, எங்களையும் ஒரு ஆளாக பார்த்தீங்க, அதனால் உங்களை முதலமைச்சர் ஆக்கிறேன்னு சொல்கிறது எந்த மாதிரியான அரசியல்? இதில் அவர் சொல்கிறாப்புல, இது வரைக்கும் வீட்டுக்கு ஒரு விஜய் இருக்கான், வீட்டுக்கு ஒரு விஜய் இருக்கான்னு சொன்னார். இப்போ என்ன சொன்னார்? என் வீடே எதுன்னு உங்களுக்கு தெரியல. உங்கள் வீடு எங்கதுலாம் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, நீங்கள் எந்த வீட்டில் இருப்பீங்கன்னு தான் எங்களுக்கு பிரச்சனையே. வீடு எதுலாம் பிரச்சனை கிடையாது. என் வீடே எதுன்னு உங்களுக்கு தெரியலை, தமிழ்நாடு தான் என் வீடு, 8 கோடி தமிழர்களும் என்னுடைய சொந்தக்காரங்க. ப்ரோ ரொம்ப கிரிஞ்சாக இருக்குது ப்ரோ. இதைத்தான் சொன்னேன். கட்டுரை போட்டியில் நான் முதலமைச்சர் ஆனால்னு கட்டுரை எழுத சொல்லி, இல்லை பேச்சு போட்டியில் நான் முதல்வனால்னு பேச சொன்னால் ஒரு 8ஆப்பு பையன் என்ன பேசுவானோ அதைத்தான் உட்காந்து பேசியிருக்காப்புல. நான் முதல்வரானால் என்ன, என் வீடு தமிழ்நாடு, தமிழ்நாட்டு மக்கள் என் சொந்தங்கள். திரைப்படத்தில் வசன எழுதுவனை கொண்டு வந்து மேடை பேச்சை தயார்படுத்த சொன்னால் எப்படி எழுதுவான்? அவன் எழுதியிருக்கான். எவனோ ஒரு பழைய டேரக்டர், இத்து போன டேரக்டர், இவன் படத்தினால நடித்து, இவர் அந்த படத்தை நடித்து அந்த படம் ஓடாமல் வாழ்க்கை இழந்த டேரக்டர் ஒருத்தருக்கு வாழ்க்கை கொடுத்துருக்காப்புல, எழுதி கொடு அப்படின்னு. அவன் எழுதியிருக்கான் வசனத்தை. தமிழ்நாடே என் நாடு, என் வீடு. தமிழ்நாடு மற்றவங்களுக்கு தான் ஸ்டேட்டு, எனக்கு அது வீடு. தமிழ்நாடு வீடுனா இப்போ பனையூரில் படுக்காதீங்க, நைட்டு திருச்சி உறையூரில் வந்து படுங்க. எதுக்கு பட்டினப்பாக்கத்துக்கு போகிறீங்க? தென்காசி குற்றாலம் அருகே கீழே நிறைய இடம் கிடக்கு, அங்கே வந்து படுத்துட்டு போங்களேன். தமிழ்நாடே உங்கள் வீடு தானே. இப்போ என்ன சொல்ல வர்றீங்க? தமிழ்நாடே என் வீடு அப்படின்னா சார் என்ன சொல்ல வர்றாருன்னு தெரியுமில்ல? இது வரைக்கும் திரைத்துறையில் நான் சம்பாதிச்சது 10 சம்பாதிச்சது எனக்கு 10 பாட்டு நான் குடிக்கிற மாதிரி சம்பாதிச்சது 10. 100 கோடி 200 கோடி எனக்கு இலக்கு கிடையாது. தமிழ்நாடே இலக்கு. லட்சம் கோடி, 5 லட்சம் கோடி, 10 லட்சம் கோடி சம்பாதிக்கணும். பண வெறி பிடித்த பிசாசு இந்த விஜய் என்பது அடுத்தடுத்த காலகட்டங்களில் தெரிய வரும். ஒரு முக்கியமான ஒரு நபர் அவர் சொன்னாப்புல, விஜயை வீட்டை விட்டு வெளியே வர வைக்கணும்னா ஒன்னே ஒன்று தாங்க. அவர் ப்ரெஸ் மீட்டுக்கு வருவாருங்க. ப்ரெஸ் மீட்டில் உட்கார வைக்கணும்னா ஒன்னே ஒன்று செஞ்சால் போதும். விஜயனுடைய சட்டப்பையில் 100 ரூபாயை தூக்கிட்டு நீங்கள் நேராக ஓடி போய் சென்னை ப்ரெஸ் கிளப்பில் உட்கார்ந்தா அவர் அப்போ வருவார், வந்து ப்ரெஸ் கிளப்பில் உட்காருவார். விஜய் ப்ரெஸ்ஸை மீட் பண்ண மாட்டான், விஜய் ப்ரெஸ்ஸை பார்த்தா பயந்து ஓடுவான், பத்திரிகையாளர் பார்த்தா பயந்து ஓடுவான் அப்படின்னு சொல்கிறீங்களே, அப்போல்லாம் கிடையாதுங்க. அவர் வருவார், போல்டாக உட்காருவார். 100 இல்லை 1000 NTTV, டைம்ஸ் ஆஃப் இந்தியா, CNN, ANI, ரெட் பிக்ஸு, எந்த வந்தாலும் சரி, பிகை நுட்ஸோ சாட்டையோ இல்லை வாட் எவர் இட் இஸ், எது வந்து உட்கார்ந்தாலும் பதில் சொல்லுவார். என்னங்க ஊர் இது? என்ன சட்டம் ஒழுங்கு இருக்கு? ஒரு தனி மனுஷன், தமிழ்நாட்டுடைய தமிழக வெற்றி தலைவன் நான், என் சட்டப்பையில் ஒருத்தர் 100 ரூபாயை தூக்கிட்டு போறதுக்கு தான் சட்டம் ஒழுங்கு இருக்கா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சிஎம் சார்? என்ன லாண்ட் ஆர்டர்? அப்போ கேட்பார் கேள்வியை, ப்ரெஸ்ஸை திணறிடுவான். அதுக்கு அவர் சட்டப்பையில் போய் 100 ரூபாய் தூக்கிட்டு வேணா ஓடணும். ஓடி ப்ரெஸ் கிளப்பில் உட்காந்து அவன் பேசுவார். விஜய்கிட்ட போய் ஒருத்தன் கத்தியை காட்டி 100 ரூபாயை தரையா உன்னை குத்துவான்னு கேட்டா, இவனா குத்திக்க 100 ரூபான்னு தரமாட்டேன், நீ உயிரை வேணா எடுத்துக்க, பணத்தை எடுத்துக்க சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பணவரி பிடித்த ஒரு பிசாசு விஜய். அதனால தான் பணத்தை மறைச்சு வைப்பது. இது வரைக்கும் இந்த கட்சி தொடங்கினார 30 வருஷம் ஆச்சு. இவங்க சொல்கிறாங்க பாலும் பண்ணும் கொடுத்தோம், விஜய் படிப்பவங்க கொடுத்தோம், பயிலவங்க கொடுத்தோம். இதெல்லாம் அவன் ரசிகம் பிச்சை எடுத்து நிலத்தை விற்று ஆட்டோவை விற்று சொந்த காசில் பண்ணியிருக்கிறேன். விஜய் காசில், விஜய் பணத்தில், விஜய் உழைச்ச சம்பளத்தில் இது வரைக்கும் என்ன நலத்திட்டங்கள் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லு. அவர் ரசிகனே இதை வந்து உன்னுடைய மனசாட்சிக்கு உட்படுத்து. இவர் வீடே தமிழ்நாடா, தமிழ்நாட்டில் வாழக்கூடிய 8 கோடி மக்களும் இவர் உறவுகளா. வீடு தமிழ்நாடு, 8 கோடி மக்களும் உறவுகள், தமிழ்நாட்டை ஆளணும் அப்படின்னு ஆசை இருக்கு. ஆனால் அட்வைசர் யாருன்னு கேட்டால் தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட ஜான் ஆரோக்கியசாமி. கூட இருக்க யாருன்னு பார்த்தா தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட புஷி ஆனந்த். இந்த பக்கம் தேர்தல் மேலாண்மை பொறுப்பாளர்னு பார்த்தா தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட ஆதவ் அர்ஜுனா ரெட்டி.
சுற்றி இருக்கும் அத்தனை பேரும் தெலுங்க, இவர் வீடு தமிழ்நாடு, இவர் வாழ்கிற மக்கள் வந்து இவர் தமிழ்நாட்டு வாழ்கிற மக்கள் இவர் சொந்தக்காரங்க. நல்லா இருக்குங்க. ஒரு அட்வைசர் தமிழ்நாட்டுக்காரன் கிடையாது, கூட இருக்கவன் தமிழ்நாட்டுக்காரன் கிடையாது, கூட இருக்கவன் தமிழன் கிடையாது. ஆனால் இவர் வீடு தமிழ்நாடு, 8 கோடி மக்களும் என் உறவுகள். 8 கோடி மக்களும் உறவுகள் என்றால் அந்த 8 கோடி மக்களுடைய எந்த பிரச்சனைக்கு குரல் கொடுத்துருக்கீங்க மிஸ்டர் விஜய்? இவர் நான் கடந்த காலங்களில் 2-3 போராட்டங்களுக்கு போனாப்புல மூஞ்சில மாஸ்க் கட்டிக்கிட்டு, அதெல்லாம் இவராக போனார்னு பார்த்தா இப்போ தான் தெரிய வருது இவர் போகலை. அந்த நேரத்தில் பரபரப்பான உடனே முக்கியமான சில நடிகர்கள்லாம் அங்கே போய் நின்ன உடனே அதை பார்த்துட்டு நாமளும் போகலன்னா அசிங்கம் அப்படின்னு போயிருக்கிறான். ஒரு விளம்பர அரிப்பெடுத்த விளம்பர வெறி பிடித்த ஒரு நபர் விஜய் என்பது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு பேசின 25 நிமிஷத்தை விஜய் ரசிகன் தனியாக உட்காந்து, விஜய் ரசிகன் இல்லைங்கண்ணா, நான் தமிழக விருது இல்லைங்க அப்படின்னு தனியாக பாரு. அதில் ஏதாவது ஒன்று உண்மையாக இருக்குது. இவர் பேசுனது இது உண்மைங்க. 25 நிமிஷத்தில் ஏதாவது ஒரு மக்கள் பிரச்சனையை பேசியிருக்காரா? மக்கள் பிரச்சனை தமிழ்நாடு முழுக்க போட்டோம். அங்கன்வாடி ஊழியர்கள் போராட்டம், மருத்துவ பணியாளர் போராட்டம், செவிலியர்கள் போராட்டம், மீனவர் போராட்டம், விவசாயி போராட்டம் வந்து எழுதி படிச்சுக்கிட்டு இருக்காப்புல. ஒரு வாரமாக போட்டு அடின்னு அடித்து இவ்வளோ போராட்டம் நடைபெறுது. எதுக்குமே ஏன்டா குரல் கொடுக்குன்னு கேட்டால் அங்கே போராட்டம் நடைபெறுது. அந்த போராட்ட களத்துக்கு சீமான் போகிறாரு. போராட்ட களத்துக்கு போகாமல் சேலத்தில் போய் நின்றுக்கிட்டு இந்த போராட்டம்லாம் நடைபெறுது, நீங்கள் அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னு சொல்கிறீங்க. இப்படி அவுட் ஆஃப் கண்ட்ரோலாக தமிழ்நாட்டில் இந்த போராட்டம் நடந்துருக்கு. மக்கள்லாம் மகிழ்ச்சியை காட்ட பொங்கல் வைப்பாங்க, உங்கள் ஆட்சியில் மகிழ்ச்சியை காட்ட போராட்டம் வைக்கிறாங்களா அப்படின்னு கேட்குறாரு. அந்த போராட்டத்துக்கு உங்களுடைய நிலைப்பாடு குறித்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கலாம்ல. அந்த போராட்டத்தில் போய் சென்னை பனையூர் வந்து போய் கலந்துருக்கலாம்ல. NTTVயிலுடைய நெறியாளர் அதனை கேட்டார், ஜேர்னலிஸ்ட்டு. விஜய் 5 ஸ்டார் ஹோட்டலில் திருமணம் நடந்தால் போகிறாரு, ஜெகன்மோகன் ரெட்டியினுடைய உறவினர் திருமணத்துக்கு போகிறாரு, ப்ரொடியூசர் சிவாவுடைய திருமணத்துக்கு போகிறாரு, இந்த சத்யபாமா கல்லூரி அந்த கல்லூரியினுடைய தாளாளர் பொண்ணுனுடைய திருமணத்துக்கு போகிறாரு, மரிய ஜீனா வில்சன் கிட்டத்தட்ட 90 ஏக்கரில் 1000 கோடி மதிப்பிலான நிலத்தை அபகரிக்க பார்த்த ஒரு கும்பல் இந்த சத்யபாமா கும்பல். இவங்கெல்லாம் சேர்ந்து நாட்டில் நல்லது பண்ண போகிறாங்களாம். 15 ஆண்டு காலமாக சென்னையில் செம்பஞ்சேரி பகுதியில் இந்த சத்யபாமா காலேஜ் இருக்க பகுதியில் அரசு நிலத்தை, புறம்போக்கு நிலத்தை ஆட்டையை போட்டு கும்பல் இந்த சத்யபாமா கும்பல், இந்த மரிய ஜீனா வில்சன், அப்புறம் மரிய வில்சன், இந்த கும்பல்லாம். அப்புறம் பார்த்தா சொந்த தங்கச்சி ஷீலா, அந்த தங்கச்சியே ஒட்டுமொத்தமான கல்லூரி நிர்வாகத்தையும் அவங்க அம்மாவும் இந்த மரிய ஷீனாவும் சேர்ந்து இந்த சொல்லிச்சு ஒரு கல்லூரியில் ஆண்கள்லாம் பெண்களுக்கு சந்தோஷத்தை கொடுங்க, பெண்கள்லாம் பொம்பளை பிள்ளைங்களாம் ஆண்களுக்கு டபுள் சந்தோஷம் கொடுங்க. எப்பேற்பட்ட கல்லூரி! ஆகா, ஒரு கல்லூரியின் தாளாளர், கல்லூரியின் வேந்தர், கல்லூரியினுடைய ஒரு உரிமையாளர், பொண்ணுங்களா பசங்களா பொண்ணுங்களுக்கு சந்தோஷத்தை கொடுங்க, பொண்ணுங்களா பசங்களுக்கு டபுள் சந்தோஷத்தை கொடுங்க. நல்லா இருக்குமா? நல்லா அருமையாக இருக்குது. இப்படி இருந்தால் கல்லூரிகளில் கலகலன்னு கலகட்டும். கல்லூரி பெண்கள் ஒழுக்கமாக இருக்கணும், கல்லூரி ஆண்கள் ஒழுக்கமாக இருக்கணும், ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் அப்படின்னு உங்கள் அப்பா JPR காலத்தில் இருந்துச்சு. கல்லூரியில் ஆணு மணிமே பேசக்கூடாது அப்படின்னு நிலைமை இருந்துச்சு அந்த கல்லூரியில். அப்படிப்பட்ட கல்லூரி அது. ஆனால் இன்னைக்கு நீங்கள் டபுள் சந்தோஷத்தை கொடுங்க. என்ன டபுள் சந்தோஷம்? இது ஒரு கல்லூரியினுடைய தாளாளர் சொல்லலாமா? பசங்களா பொண்ணுங்களை சந்தோஷமா வச்சுக்கோங்க, பொண்ணுங்களா பசங்களை டபுள் சந்தோஷமா வச்சுக்கோங்க. அந்த கல்லூரியை பற்றி விசாரித்து பார்த்தா முழுக்க இன்னைக்கு அந்த பகுதியில் எல்லா இல்லீகல் ஆக்டிவிட்டிஸும் நடைபெறக்கூடிய கல்லூரியாக இந்த சத்யபாமா மாறி இருக்கிறது. அப்படிப்பட்ட சத்யபாமாவுடைய உரிமையாளர் விஜயன் பக்கம் நிற்பதில் எந்த விதமான இது இல்லையே. ஏன்னா யார் இவங்க கூட சேருவா? தப்பான நபர் தானே சேருவாங்க. அதனால் பொதுநலத்தை ஆட்டையை போட பார்த்த அந்த கும்பல் இங்கே சேர்ந்துருக்கு. இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த நாட்டை திருத்த போகிறாங்களா? அந்த நாட்டை திருத்த கையில் எடுத்துருக்காங்க பாருங்க. ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டாங்க. போட்டு அடித்ததில், கேள்வியாக கேட்டதில் நம்ம இதுவரைக்கும் விஜய் அவர்களை தனிப்பட்ட முறையில் விமர்சிக்க போகிறதே கிடையாது. விமர்சிக்க வேண்டிய தேவையே கிடையாது. அவன் விமர்சிப்பான், அவனுக்கு வேற ஆயுதமே இல்லை. ஆனால் நான் கேட்பது விஜய்கிட்ட கேள்விகள் தான். இப்போ கூட கேள்வி தான் கேட்குறேன். கேள்வி கேட்டால் டிஸ்டர்ப் ஆகி சாட்டை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னு நம்மளே கையில் எடுத்து சுழட்டோன்னே சாட்டையை நம்ம கையில் எடுப்போம்னு சொல்லி தீய சக்திகளை சுழற்றி அடிப்புமா அந்த சாட்டை. அது தூய சக்திக்கான சாட்டையாம், அது வெற்றி சாட்டையாம், அது விஜய சாட்டையாம். சாட்டை எப்போதும் அநீதிகளுக்கு எதிராக சுழண்டு கொண்டே இருக்கும். அந்த அநீதி எந்த வடிவத்தில் வந்தாலும், அது திராவிட வடிவத்தில், அது இந்திய தேசிய வடிவத்தில், திரைத்துறை வடிவத்தில், எந்த வடிவத்தில் வந்தாலும் சாட்டையை சுழடிக்கும். அந்த சாட்டையை சுழட்டி அடிப்பதனால தாங்க முடியாமல் நம்மளும் சாட்டையை சுட்டோம்னு சொல்லி சாட்டைங்கிற பேரில் ஒரு அருணாகரை கொண்டு கொடுத்துருக்காங்க.
அருணாகரை வச்சு சுற்றிக்கிட்டு இருக்காப்புல விஜய். மக்களுக்கு நல்லது பண்ணுறதுலாம் அப்புறம் இருக்கட்டும், சாட்டை எடுத்து கூட சுரட்டி நீங்கள் மக்களுக்கு நல்லது பண்ணுங்க, நல்லது பண்ணுறது கூட அப்புறம் இருக்கட்டும். முதல்ல ஒரு அரசியல் கட்சி தலைவனாக உங்களுக்கு கீழே நிற்கிறான்ல அவனை மனுஷனாக மதிக்க கற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் சேலம் வானூர்தியில் இறங்கி சென்னையிலேருந்து குழு காரில் ஏறி வானூர்தியில் ஏறி தனி விமானத்தில் ஏறி சேலத்தில் இறங்கி 20 நிமிஷத்தில் ஒரு ப்ரைவேட் காரில் நல்ல தரமான சொகுசு காரில் போய் ஒரு 10லேருந்து 20 நிமிஷம் இல்லை 23 நிமிஷம் மேலே வெயிலில் நிற்கிறீங்க, அவ்வளோதான். அது ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன்னா நீங்கள் வெயிலில் நிற்பீங்க, அப்புறம் உள்ளே போய் குழுன்னு நிறுத்துவீங்க. அவன் நீங்கள் வருவதாக சொல்லி 8 மணிலேருந்து காத்து கிடக்கிறான். 4 மணி நேரம் காத்திருந்ததுனால தான் இன்னைக்கு சூரஜ்சிங்கிற ஒருத்தர் இளைஞன் இறந்து போனால். ஏற்கனவே 41 பேர் இப்படி தான் இறந்து போனாங்க. ஏன் 6 மணிக்கு மேலே வெயில் தார கூட்டம் போட்டால் குறைஞ்சி போயிருவீங்களா? 6 மணிக்கு மேலே உங்கள் மேனி வெளியே வராதா? உங்கள் உடல் வெளியே வராதா? உங்கள் பாடி வெளியே வராதா? 6 மணிக்குமே உங்கள் பனையூரில் போய் உங்கள் உடலை கொண்டு போய் அங்கே வச்சிடணுமா? எப்படி அது? இது எந்த எல்லா அரசியல் கட்சிகளுமே மக்களுடைய நலன் கருதி வெயில் தார தான் கூட்டம் போடுவாங்க. 5 மணிக்கு கூட்டத்தை ஆரம்பிப்பாங்க, ஒரு 7 மணி 8 மணி முடிப்பாங்க. நாம் தமிழ் கட்சி கூட்டம் ஒரு 6 மணிக்கு ஆரம்பித்து 10 மணிக்கு முடிக்கப்படும். சரி, பனி காலங்க 8 மணிக்குள்ளே முடிக்கலாம், 7 மணிக்குள்ளே முடிக்கலாம். நீங்கள் அதிகபட்சமாக மொத்த கூட்டம் பாருங்கள். இன்றைக்கி இந்த சந்திப்பு மொத்தமாகவே 45 நிமிஷம் தாங்க. இந்த 45 நிமிஷத்தை ஒரு 5 மணிக்கு ஆரம்பித்து 5:45 கொஞ்சம் வெயில் தாந்துடும், இல்லை ஒரு 6 மணிக்கு ஆரம்பித்து 6:45 அழகாக போடலாமே. இரவு நீங்கள் விமானத்தை கிளம்பி நீங்கள் சென்னைக்கு அழகாக போய் சேர்ந்துடலாமே. ரொம்ப தூரங்க ட்ராவலுக்கு இருக்கவருக்கு தொடர்ச்சியாக நாளைக்கும் பேசணும். ஒரு நாள் சேலம், ஒரு நாள் அங்கே சிங்காநல்லூர், ஒரு நாள் சிங்காநல்லூர்னா அடுத்த நாள் சிவகிரி அப்படின்னு பறந்து போகிறாரா. 43 நாள் ஆச்சு. ஈரோட்டுக்கு அப்புறம் இன்றைக்கி தான் வெளியே வந்திருக்காப்புல. அதுக்கு 2 இடத்துல கிறிஸ்மஸுக்கு ஒரு தடவை போனாப்புல. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த செயல் வீரர்கள் கூட்டம், அப்புறம் 2ஆம் ஆண்டு நிறைவு விழான்னு சொல்லி 10 நிமிஷம் பேசினாப்புல. அது சென்னைக்குள்ளே தான் சுற்றி சுரண்டு கொண்டிருக்காங்க ஒவ்வொரு தலைவர்களும் அவரவர் அளவில் தினசரி கூட்டங்கள், பொதுக்கூட்டங்கள், மாநாடுகள்னு போட்டு கொண்டிருக்காங்க. பத்திரிகை சண்டை நடத்துகிறாங்க. கட்சி தலைவனாக இருந்துட்டு நான் மக்களுக்காக போராட எந்த எல்லைக்கும் போவேன், 1000 புடுங்குவேன். எந்த எல்லைக்கு எங்கே போயிருக்கிற? ஆந்திரா எல்லைக்கு போயிருக்கீங்களா? கர்நாடகா எல்லைக்கு போயிருக்கீங்களா? கேரளா எல்லைக்கு போயிருக்கீங்களா? எந்த எல்லைக்கு போயிருக்கீங்க? எல்லைனா பனையூர் எல்லையா, பட்டினப்பாக்கம் எல்லையா? எல்லைனா வீட்டுக்கு உள்ளேருந்து போராடுவீங்களா, வெளியேருந்து போராடுவீங்களா? எந்த எல்லைக்கும் போய் இவர் மக்களுக்காக போராடுவாராம். எப்போ இவர் முதலமைச்சர் ஆயிட்டா மத்திய அரசு இவரை முடக்க பார்த்தா எந்த எல்லைக்கும் போவாராம். ஏற்கனவே மத்திய அரசு இந்த சிபிஐ சிபிஎஸ்சி ரெண்டையும் கொடுத்த உடனே கையை கட்டிக்கிட்டு மத்திய அரசு, ஒன்றிய அரசு, பாஜக அரசு கொள்கை எதிரி பாசிச பாஜக வார்த்தையவே ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே பேச மறுக்கிற இவர் அதிகாரத்துக்கு வந்தா ஒன்றிய அரசு இவரை நசுக்க பார்த்தா எந்த எல்லைக்கும் போவாப்பிலையா? சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க. பாசிச எதிரி பாஜக, கொள்கை எதிரி பாஜக. ஏன் இந்த சேலம் கூட்டத்தில் ஒரு வார்த்தை சொல்லலை? ஏன்னா சொல்ல மாட்டாராம். இது சட்டமன்ற தேர்தலாம், பாராளுமன்ற தேர்தலில் தான் பாஜகவை பேசணுமா? எப்பேற்பட்ட அறிவாளி பாருங்க. பிஜேபி அதிமுக கூட்டணியில் தமிழ்நாட்டில் இருக்கு. பிஜேபி ஏற்கனவே தமிழ்நாட்டில் ஒரு வாக்கு வங்கி இருக்கு, அதிமுகவுக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்கு. இது 2 வாக்கு வங்கியும் இணைந்து கொண்டு தமிழ்நாட்டை அதிகாரத்தை பிடிக்க போறோம்னு நின்றுகிட்டு இருக்காங்க. மத்தியில் பாஜக அரசு வலுவா இருக்கு. அடுத்த முறையும் மோடி தான் வருவாருன்னு சொல்லி அளவுக்கான இருக்கு. ஏன்னா எதிர்கட்சிகள் எதுவுமே இல்லை. அந்த இடத்துல ஒரு பாஜக வலுவா இருக்கும்போது இங்கேயும் தமிழ்நாட்டில் கால் ஒன்றுக்கு பல்வேறு வேலைகளை செய்து கொண்டிருக்காங்க. அதை எதிர்த்து பேசணுமா பேசக்கூடாதா? கொள்கை எதிரி தானே. பாஜக எங்களுக்கு கூட்டணி கட்சிங்க, பாஜக மேலே எதிர்ப்பு இல்லைங்க, எங்களுக்கு திமுக தாங்க எதிர்ப்பு அப்படின்னு அதிமுக போயிடுச்சு, பல்வேறு கட்சிகள் போயிடுச்சு. அவங்க எதிர்க்க மாட்டாங்க. நீங்க பாஜக எதிர்ப்பு தானே பேசுறீங்க. அரசியல் எதிரி தான் திமுகங்க. கொள்கை ரீதியாக எங்களுக்கு எதிரி பாஜக தான். அப்போ கொள்கை எதிரியை விட அரசியல் எதிரி ரொம்ப கம்மி தான். அரசியலை விட கொள்கை எதிரி ஆபத்தானவன். அப்போ அந்த ஆபத்தான கொள்கை எதிரித்து பேசணுமா பேசக்கூடாதா? பேசினார 23 நிமிஷம். ஒரு இடத்தோட மத்திய பட்ஜெட்டு குறித்தோ, சேலத்தில் மத்திய அரசு இந்த பட்ஜெட்டில் பல்வேறு சேலத்தினுடைய கனிமங்களை இருப்பதற்கான திட்டங்களை வகுத்திருக்கு, அது குறித்தோ ஒரு வார்த்தை பேசலை. பேச வேண்டிய தேவை இல்லைன்னு சொல்றாரு. எதிர்க்க வேண்டியது திமுக மட்டும்தான், பாஜக எதிர்க்க வேண்டிய தேவையில்லை. பாஜக 2029 பார்த்துன்னு 2029 வரைக்கும் பாஜக உங்களை வச்சிருக்குமா? இப்போ உங்களை வச்சிருக்கு, அதுக்கப்புறம் உங்களை வச்சிருக்குமா? ஏன் இந்த விஜய் ஒரு தப்பான பையனா? விஜய் கூட்டத்தில் பேசும்போது சொல்றாப்புல, இந்த அரத பழசான இந்த கூட்டணி அரித்மேட்டிக்ஸ் தான் தூட்டி வராதிங்க, முடிஞ்சா உங்களுக்கு தைரியம் இருந்தா தில் இருந்தா என்ன மாதிரி தனிச்சு நின்று ஒரு 1% வாங்கி காட்டுங்க அப்படின்னு ஆளுங்கட்சிக்கு சவால் விடுறாரு. ஆளுங்கட்சிக்கு சவால் விடுறது தப்பு இல்லை, கூட்டணி கணக்கில் நம்பாதீங்கன்னு சொல்ற தப்பு இல்லை, கூட்டணியை காட்டி மக்களை ஏமாத்தாதீங்கன்னு சொல்றதையும் தப்பு இல்லை. ஆனா என்னைய மாதிரி தில் இருந்தா தனிச்சு நின்று 1% வாங்குன்றாரு.
சார் எந்த தேர்தலில் நின்று 1% வாங்கினீங்க? இது வரைக்கும் ஐயா நின்ன தேர்தல் என்ன? நடிகர் சங்க தேர்தலில் கூட நின்னது கிடையாது இந்த மூதேவி. இவர் தேர்தலில் நின்று தனிச்சு நின்று 1% வாங்கி காட்டுங்கன்றாரு. உங்களுக்கு முன்னாடியே ஓஜி சம்பவம்னு என்னன்னு தெரியுமா? ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்கு நாம் தமிழர் கட்சி. இவர் 69 படத்தை நடித்து அந்த ரசிகர்கள்லாம் தொண்டர்களாக்கி, தொண்டர்களெல்லாம் மாவட்ட செயலராக்கி அப்படி வந்தவர். அவருக்கு ஒரு க்ரௌட் இருக்குது, கூட்டம் இருக்குது, பணம் இருக்குது, எல்லாம் இருக்குது. எந்த பணமும் இல்லாமல், எந்த அதிகாரமும் இல்லாமல், எந்த எம்எல்ஏ எம்பி நடிகை இந்த பின்னணியே இல்லாமல் சாமானிய மக்களால் கட்டப்பட்ட, அதுவும் முழுக்க முழுக்க ஒரு கொள்கையின் மீது கட்டப்பட்ட நேர் எதிர் சித்தாந்தம். இவர் பெரியார் எடுத்துக்கிறாரு, அண்ணாவை எடுத்துக்கிறாரு, எம்ஜிஆர் ரோல் மாடலு, கலைஞர் ரோல் மாடலு, ஜெயலலிதாவும் ரோல் மாடலு, காமராஜர், அந்த பக்கம் அம்பேத்கர், வேலுநாச்சியார், இவங்களெல்லாம் கொள்கை தலைவர். அவங்களாம் கொள்கைக்கு தப்பு கிடையாது. மற்ற எல்லா இந்த திராவிட சிந்தார்கள் எல்லாத்தையும் கையில் எடுத்துக்கிட்டு இவர் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட், வேக வகுப்பாளர்கள், மற்ற கட்சியில் இருந்த ஆட்களை களவாண்டு வச்சுக்கிட்டு ஒரு கூட்டத்தை கூட்டாரு. எந்த பின்னணியும் இல்லாமல் நேர்மையான தூய்மையான அரசியலை முன்வைத்து ஓட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டோம், கோழி பிரியாணி கொடுக்க மாட்டோம் என்று இதுவரைக்கும் தமிழ்நாட்டை 2016க்கு பிறகு வந்த எல்லா தேர்தலிலும் 16 சட்டமன்றம், ஆர்கே நகர் இடைத்தேர்தல், நாங்குநேரி இடைத்தேர்தல், விக்கிரவாண்டி இடைத்தேர்தல், ஈரோடு சட்டமன்ற தேர்தல், அப்புறம் வேலூர் பாராளுமன்ற தேர்தல், 19 நாடாளுமன்றம், 21 சட்டமன்றம், உள்ளாட்சி தேர்தல், நகராட்சி தேர்தல், அதுக்கு பிறகு 24 பாராளுமன்றம், மீண்டும் விக்கிரவாண்டி சட்டமன்ற தேர்தல், ஈரோடு கிழக்கு தொகுதியினுடைய தேர்தல், அப்புறம் நாடாளுமன்றத்தில் எல்லா களத்தில் நின்று 1.1 8.2 வாக்குகளை பெற்று இந்திய தேர்தல் ஆணையத்தினால ஒரு கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக கடந்த 10 ஆண்டுகளில் மாறிருக்கு. அப்படி ஒரு குரோத்தை நாம் தமிழர் கட்சி காட்டியிருக்கு. இவர் சொல்றாரு நான் தனிச்சு நிற்பேன்னு. நாம் தமிழர் கட்சி சொல்லலாம், நான் தனிச்சு நிற்பது போல திமுக தனிச்சு நின்று காட்டுங்க, நான் தனிச்சு நிற்பது போல அதிமுக தனிச்சு நின்று காட்டுங்க, நான் தனிச்சு நிற்பது போல பாஜகவோ காங்கிரஸோ தேமுதிகவோ விசிகாவோ பாமகவோ தனிச்சு நின்று காட்டுங்கன்னு சொல்லக்கூடிய தைரியமும் தெம்பும் துணிச்சலும் கரேஜும் நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கு. உங்களுக்கு இருக்கா? யோ உனக்கு இருக்கா? நோ. நானா நீ பேசிட்டு இருக்க? நீ தனிச்சு நிற்கிறியா தனிமையில நிற்கிறியா? நாம் தமிழர் கட்சி தேசிய கட்சியோட திராவிட கட்சியோட கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி தனிச்சு நிற்குது. நீங்க அதிமுகவோட கூட்டணி பேச்சுவார்த்தை பண்ணீங்களா இல்லையா? காங்கிரஸோட கூட்டணி பேச்சுவார்த்தை பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா இல்லையா? டிடிவி தினகரோட கூட்டணி பேச்சுவார்த்தை பண்ணீங்களா இல்லையா? ஓபிஎஸோட கூட்டணி பேச்சுவார்த்தை பண்ணீங்களா இல்லையா? தமிழ்நாட்டுக்குரிய விசிகால தொடங்கி ஏன் நாம் தமிழில் ஆரம்பித்து எல்லா கட்சியோடையும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி எவனையுமே வரலன்னொன்னே அந்த ஒத்த ஓட்டு முத்தையா மாதிரி ஒத்த ஓட்டு முஸ்தபா கூட கூட்டணி வச்சுக்கிட்டு இவர் தனிச்சு நிற்கிறாராம். தனிமலை நிற்கிறீங்க, அம்முக்குட்டிங்கிற மாதிரி ஆட்சியில் இவங்க அதிகாரத்தில் இவங்க போர்டை பிடிச்சி நின்று எவனுமே கண்டுகளோட தனிமைப்படுத்தப்பட்டு நிற்கிறீங்க. இப்போ வரைக்கும் காங்கிரஸோட கூட்டணிக்கு பேச்சுவார்த்தை நடத்தி இனத்தை கொன்றொழித்த காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துகிற ஒருத்தன் தமிழ்நாடு என் வீடு, தமிழ்நாட்டு மக்கள்லாம் என் சொந்தங்கள்னு சொல்லி சொல்றதுக்கு வெக்கம், சூடு, சொரணை எதுவுமே இல்லை, கூச்சமே இல்லை. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து,